ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 5-13 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 5-13 ABCD என்பன 4 புள்ளிகள் எனில் 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் AB அதுக்கப்புறம் CD என்ற கோட்டு துண்டுகளின் சாய்வுகள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏபியோட அப்படிங்கிற கோட்டு துண்டோட சாய்வு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சிடி இந்த கோட்டு துண்டோட சாய்வு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் பிசி ஏடி என்ற கோட்டு துண்டுகளின் சாய்வு, பிசி ஏடிங்கிற 2 கோட்டு துண்டுகளோட சாய்வு கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்ன? விடைகளிலிருந்து நீங்கள் அறிவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது கண்டுபிடிச்சதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசிடி இந்த 2 கோட்டு துண்டுகளோட சாய்வு கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கலாமா? தீர்வு புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாமா? இங்க வந்து ஏபியோட சாய்வு தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஏங்கிற புள்ளி என்ன? 1,-2, பி 6,-2, சாய்வு m = y2 - y1/x2 - x1. இந்த x1 y1 இது x2 y2. பாருங்க, y2 - y1, y2ங்கிறது -2, -y1னா இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 ஆயிருமா? இங்கே x2 - x1, x2ங்கிறது 6 - x1ங்கிறது 1. ஓகேங்களா? இப்போ -2 + 2னா 0 ஆயிருமா? கீழே 6லேருந்து 1 போச்சுன்னா 5, மேலே 0ன்னு வந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் என்னது? 0 தானே. அப்போ இதோட சாய்வு ஏபியின் சாய்வு m = 0வா? அடுத்து இது வந்து A. அடுத்து செகண்ட் B என்ன கேட்டிருக்காங்க? சிடியின் சாய்வு கேட்டிருக்காங்களா? இப்போ சிங்கிற புள்ளி 5,1, டிங்கிற புள்ளி 2,1. இதோட சாய்வு m = இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம், x1 y1 x2 y2 y2 - y1/x2 - x1. இங்கே y2ங்கிறது 1, -y1ங்கிறது 1 x2ங்கிறது 2 -x1ங்கிறது 5. அப்போ 1லேருந்து 1 போச்சுன்னா 0 இங்கே கீழே -3ன்னு வருமா கழிச்சா? இப்போ பாருங்க, 0 மேலே 0 வந்தாலே இதோட ஆன்சர் 0 தான். இங்கே வந்த மாதிரி அது. ஓகேவா? இப்போ இதுவும் 0ன்னு வந்துடுது. இது என்னது? சிடியின் சாய்வு m = 0. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்குமே ஆன்சர் 0 தான். அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? பிசி ஏடி இந்த 2 கோட்டு துண்டுகளோட சாய்வு அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாமா? பிங்கிறது 6,-2, சிங்கிறது 5,1. சாய்வு m = y2 - y1/x2 - x1. இது x1 y1 x2 y2. y2 அப்படின்னா 1 -y1. அப்போ இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1 + 2. கீழே x2ங்கிறது 5 -x1ங்கிறது 6. ஓகேங்களா? 1 2 கூட்டினா 3. இங்கே 1 + 1 மைனஸ்னா கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறி போடுவோமா? 6லேருந்து 5 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட குறி மைனஸ், அப்போ -1ன்னு வருமா? இந்த மைனஸ் மேலே கொடுத்தோம் அப்படின்னா -3. இது என்னது? பிசியின் சாய்வு m = -3. அடுத்து இதே மாதிரி ஏடியோட சாய்வு கேட்டிருக்காங்களா? அப்போ ஏங்கிற புள்ளி என்ன? 1, -2, டிங்கிற புள்ளி 2,1. இதோட சாய்வு m = y2 - y1/x2 - x1. இங்கே x1 y1 x2 y2. இப்போ y2 அப்படின்னா 1 -y1, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும் x2 - x1. x2ங்கிறது 2 -x1 அப்படின்னா 1. இப்போ 2 1 கூட்டினா 3, கீழே 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போ என்னது? 3ன்னு வருதா? என்னது இது? ஏடியின் சாய்வு m = 3ன்னு கிடைச்சிருக்கா? ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுல இருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மூணாவது கொஸ்டின் விடைகளிலிருந்து நீங்கள் அறிவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பாருங்க, இங்கே
ஏபியோட சாய்வு 0, சிடியோட சாய்வு 0, அதுக்கப்புறம் பிசியோட சாய்வு -3, ஏடியோட சாய்வு 3ன்னு கிடைச்சிருக்காங்க. அதாவது ஏபிசிடியோட சாய்வு சமம். சமம் அப்படின்னா அந்த ரெண்டு கோடுகளும் இணைன்னு சொல்லிடலாமா? ஆனால் இங்கே பிசி ஏடியோட சாய்வுகள் சமம் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு கோடுகள் இணை கிடையாது இல்லையா? இப்போ இதை நம்ம சொல்கிற பாருங்க. ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு சிடியின் சாய்வு. ரெண்டுக்குமே சாய்வுகள் சமம். எனவே ஏபியும் சிடியும் இணையாகும். ஓகேங்களா? அடுத்து பிசியோட சாய்வு ஏடியோட சாய்வு சமம் கிடையாது. பிசியின் சாய்வு நாட் ஈக்குவல் டு ஏடியின் சாய்வு. அப்போ என்ன சொல்லிடலாம்? எனவே பிசியும் ஏடியும் இணை அல்ல. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, எனவே நாற்கரமா, இது 4 கோடுகள் தானே இருக்கு. அப்போ நாற்கரம் ஏபிசிடி ஆனது ஒரு சரிவகம் அப்படின்னு நான் சொல்றேன். சரிவகம் ஆகும். எப்படி சரிவகம்? இப்போ நான் சொல்றேன் பாருங்க. ஏபிசிடிங்கிறதுல இப்போ இங்க பாருங்க, ஏபி இதுதானே ஏபிங்கிற கோடு, இது சிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு நாற்கரம்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. ஓகேவா? இது மூடி இருக்கு. ஆனால் எப்படின்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்தது ஏபியோட சாய்வு சிடியோட சாய்வு சமம் அப்படின்னா இந்த ரெண்டு கோடுகள் இணைன்னு சொல்லியிருக்கோமா? இப்போ இந்த ரெண்டு கோடுகள் இணை. ஆனால் பிசியும் ஏடியும் இணை இல்லை இல்லையா? இந்த ரெண்டோட சாய்வுகளும் சமம் இல்லை. அப்போ இந்த ரெண்டுமே இணை இல்லை. இணை அப்படின்னா இதே மாதிரி ஒரே மாதிரி போடலாமா? இப்போ இணை இல்லை அப்படின்னா இப்படி தானே வரைஞ்சாகணும். ஓகேங்களா? அப்போ இது சரிவகம் தானே. இதுவுமே இணைன்னு வந்திருந்தது அப்படின்னா அந்த கோடுகளை இணையா போட்டு நம்ம இதை ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? இது இணை இல்லை. அதாவது இணைகரம் அப்படின்னா எதிர் பக்கங்கள் சமமா இருக்கும். இங்க இந்த ரெண்டு பக்கங்களும் சமமா இருக்கும், இந்த ரெண்டு பக்கங்களும் சமமா இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த ரெண்டு பக்கங்கள் மட்டும்தான் சமமா இருக்கு, இந்த பக்கங்கள் சமம் கிடையாது. இப்போ சமம் கிடையாது அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை இணைகரம்னு சொல்ல முடியாது, சரிவகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அதனாலதான் எனவே நாற்கரம் ஏபிசிடி ஆனது ஒரு சரிவகம் ஆகும் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.